ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் ரொம்ப கம்மியான பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவோட தான் நான் வந்திருக்கேன். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் 6 வருஷத்துக்கு மேலே அனுபவம் உள்ள ராம்குமார் சார் தான் மீட் பண்ண போகிறோம். இவங்க காட்டுற சைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் சீக்கிரமே ஹை வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியான சைட்டு தான் வந்து சார் காமிப்பார். ஆல்ரெடி நம்ம சாரோட ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். இப்போ வாங்க, இவர் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கார், இவர் காட்டுற சைட்ல எல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற எல்லாத்தையுமே சாரையே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, என் பேர் ராம்குமார். நம்ம ஃபியூச்சர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் கம்பெனி, அதில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட்டில் ஒரு 8 வருடத்துக்கு மேலே உண்டான அனுபவம். ஸோ நம்ம கம்பெனி ஃபியூச்சர் ஸ்டார் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லோ பட்ஜெட்டில் இது ஒரு தாரக மந்திரமாகவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நடுத்தரமான மக்களும் நம்மள்ட்ட இடம் வாங்கி பயன்பெறணும் அப்படின்ற வகையில் லோ பட்ஜெட்டில் நம்ம பிளாட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் உங்கள்கிட்ட வெறும் 2,75,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்மள்ட்ட நீங்கள் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சார் நெக்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லிடுங்க சார். ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தோட பொருளாதாரம். அதாவது இது மனிதனுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நிலம் அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அது பூமி அப்படின்பாங்க, பூமிநாதன் அப்படின்பாங்க. அதான் அழகாக சொல்லுவாங்க தமிழில் பூமி தாய் அப்படின்பாங்க. ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைய காப்பாற்றுறாங்களோ அது மாதிரி இந்த பூமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாரையும் காப்பாற்றுதுன்னே சொல்லலாம். அதாவது ஒரு குடும்பத்துக்கு இது எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட கல்வி செலவை ஏற்குது ஒரு நிலம் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட மருத்துவ செலவை ஏற்குது, திருமண செலவை ஏற்குது, பல பேரோட மானத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம நிலம் அப்படின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் புது கலாச்சாரம் பரவிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நகைக்கு பதிலாக இன்னைக்கு நிலத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஹாட் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே சார், இப்போ இடம் வாங்கணும். இப்போ நான் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன் சார். நான் பார்க்க வேண்டியது என்னென்ன பார்க்கணும்? ஓகே, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஓரியன்டான டெவலப்மெண்ட் என்ன இருக்குது, ப்ரைவேட்டான ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். ரெண்டாவது சிட்டி லிமிட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது அதற்கான அங்கீகாரம். இன்றைக்கி ரியல் எஸ்டேட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது 2 அங்கீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மஸ்ட்டு. டிடிசிபி அப்படின்ற அப்ரூவ்டு அண்ட் தென் ரெரா அப்படின்ற அப்ரூவ்டு, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், டிடிசிபி அப்படின்றது. இன்றைக்கி டிடிசிபி அப்ரூவ்டு இருந்தது அப்படின்னாலே இன்றைக்கி ஹை வேல்யூடு தான். பட் ரெரா அப்படின்றது ஒரு கூடுதலான அப்ரூவ்டு. தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் கொண்டு வரணும்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரெரா அப்ரூவ்டு. ஒரு ப்ராஜெக்டில் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சூப்பர் சார். ஸோ இடம் வாங்கல நான் இது எல்லாத்தையுமே பார்த்து வாங்கணும். நம்மளுக்கு புதுக்கோட்டையில் எந்தெந்த இடத்துல சைட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். ஓகே, நம்மளோட 4 ப்ராஜெக்ட் வந்து இப்போ கரண்ட்டில் லைவ்ல போயிட்டு இருக்குது. எங்கே அப்படின்னா புதுக்கோட்டை டு திருமயம் போகக்கூடிய பைபாஸ் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. நம்ம சண்முகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டினோன்னே அப்படியே பைபாஸ் ஆன் ரோட் மேலே நம்மளோட லே அவுட்டு. நம்ம லே அவுட்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே கல்யாண மண்டபம் இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலட்சுமி பேக்கரி, அவங்களே வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் 2 ஏக்கரில் ஃபென்சிங் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூலு. இன்னைக்கு திருமயத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நிறையா இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் இல்லை. ஸோ இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் 2 ஏக்கரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இன்னும் 2 அப்பார்ட்மெண்ட் பின்னால் கட்ட போகிறாங்க தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. ஸோ காரைக்குடி டு திருச்சி அப்படின்றது இன்றைக்கி 4 வழிச்சாலை மாற்ற போகிறாங்க. ஸோ அதுக்கான சர்வே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரைட்டில் கட் பண்ணால் திருமயம், லெஃப்ட்டில் கட் பண்ணால் இளஞ்சாவூர். ஸோ கரெக்டாக திருமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கோட்டை கால பைரவர் கோயில் அப்படின்றது ஃபேமஸான கோயில். அது நம்மளோட வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இது ஒரு சைட் நமக்கு போயிட்டு இருக்குது. 2வது சைட் நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய பிளேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு கேரளானே சொல்லலாம், நம்ம பெருங்குடி அப்படின்ற ஏரியா. ஸோ கரெக்டாக இதுக்கான ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூட்டு. நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வரும்போது டிவிஎஸ் பஸ் ஸ்டாப்பு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராம் தேட்டர் பஸ் ஸ்டாப்பு. அதில் நம்ம அரிமளம் ரோட்டில் வரும்போது கடையக்குடி தாண்டினோன்னா ஆலமரம் பஸ் ஸ்டாப் இருக்கும். கரெக்டாக நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6 கிலோமீட்டர் தான். ரைட்டில் கட் பண்ணோம் அப்படின்னா பெருங்குடி டு ராயவரம் போகக்கூடிய ரூட்டு. பெருங்குடி அப்படின்றது இன்றைக்கி ஒரு பெரிய ஊர். இன்றைக்கி ஒரு 6000-7000 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இருக்குது. மளிகை கடையிலேருந்து கோயிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டத்தில் இன்றைக்கி சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாலைகள் போட்டிருக்கிறாங்க. 2வது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜே காலேஜுக்கு பக்கத்தில் நெய்வாசல்பட்டி ரோடு, மொனசந்த 4 ரோட தாண்டினோன்னா நம்ம லேஅவுட் வந்துடும். ஸோ பெருங்குடி லேஅவுட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா நல்ல இயற்கை எழில் கொஞ்சம் நகரம், நல்ல இயற்கையான காற்றோட்டமான வசதிகள், பக்கத்தில் தோப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 1.5 அடியில் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ், பின்னால் ஒரு 3.5 ஏக்கர்லையும் நம்ம லேஅவுட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த லேஅவுட்டுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து பிள்ளையார்பட்டி வர நமக்கு ஈஸியாக ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த நெய்வாசல்பட்டி ரோடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொன்னமராவதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறாங்க ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணி. ஸோ நல்ல அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டான ஏரியா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது பெருங்குடி டு ராயவரம் ரூட்டும், அடுத்து வீடுகள் எங்கே அதிகமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நெய்வாசல்பட்டி ரோட்டில் தான் வீடுகள் அதிகமாக வருது. நம்மளோட 3வது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து நம்ம திருச்சி போகக்கூடிய பைபாஸ் கரெக்டாக அது 4 வழிச்சாலையாக நமக்கு மாற்றுறாங்க. ஸோ சிப்கார்டுக்கு அடுத்து புதுக்கோட்டையோட சிப்கார்ட்டில் தான் இன்றைக்கி என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஐடி கம்பெனி கொண்டு வராங்க. நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் இருக்கும்போதே அதை நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதற்கான அடிக்கல் எல்லாமே நாட்டிட்டாங்க. ஸோ அது 13 மாடி கட்டடம் வருது ஐடி கம்பெனி. சிப்கார்டுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட முத்துரையன்பட்டி. கரெக்டாக நம்ம புதுக்கோட்டை டு திருச்சி பைபாஸில் முத்துரையன்பட்டி அப்படின்னு போர்ட் போட்டிருக்கும். லெஃப்ட்டில் நீங்கள் கட் பண்ணோன்னே ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மளிகை கடைகள், டீ கடைகள் எல்லாமே இருக்கும். குடியிருப்பு பகுதி இருக்கும். குடியிருப்பு பகுதியை ஒட்டியே உள்ள லேஅவுட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்போர்ட் சிட்டி. கரெக்டாக நம்ம சைட்லேருந்து ஒரு 20 நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ 10 நிமிஷம் பயண தூரத்தில் இந்த சைடு நம்ம புதுக்கோட்டை வந்துடலாம். ரெண்டாவது நம்ம குடியிருப்பு பகுதியை ஒட்டியே உள்ள லேஅவுட்டு. அங்கே உள்ள அமெனிட்டிஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 33 ஃபீட்டில் நமக்கு தார் ரோடு, 1.5 அடியில் நம்ம ட்ரைனேஜ் கால்வாய் கட்டியிருக்கோம். ரெண்டாவது அதில் பைப்லைன் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். மழை தண்ணி வந்தாலும் அழகாக அது கால்வாய்க்குள்ளே போகிற மாதிரி. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம், கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இபி கனெக்ஷன் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் தான், ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகள் தான். குடியிருப்பு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய லேஅவுட் தான் ஏர்போர்ட் சிட்டி. இந்த 3 லேஅவுட்டும் இப்போ கரண்ட்டில் போயிட்டு இருக்குது. நம்ம சுபகடன் லேஅவுட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரைவேட் ஸ்கூல், ஒரு மிடில் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் திருமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே சண்முகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், நியர்பை அப்படிங்கும்போது ஜேஜே காலேஜும் இருக்குது. நம்ம பெருங்குடி சைட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷம் பயண தூரத்தில் ஜேஜே காலேஜ், 10 நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம ராயவரம் பாலிடெக்னிக் கல்லூரி. இங்கேயும் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது. நம்ம புதுக்கோட்டை டு திருச்சி பைபாஸில் நம்ம முத்துரையம்பட்டி சைட் ஏர்போர்ட் சிட்டி பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்மாரி காலேஜ் இருக்குது, சுதர்சன் காலேஜ் இருக்குது. நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருக்குது. ஓகே, நம்ம சைட்டோட ரேட்டை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம புதுக்கோட்டை டு திருமயம் பைபாஸில் நம்ம சுபு கார்டன் லேஅவுட்டோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா நியர்பை போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 1400, 1300, 1200 வரை போயிட்டு இருக்கு சந்தை மதிப்பு அப்படின்றது. பட் நம்ம ஃபியூச்சர் ஸ்டாரோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 800 per ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம சேல் பண்ணுறோம். அதே மாதிரி பெருங்குடி லொக்கேஷனில் நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 900 1000 கிடையாது, ஜஸ்ட் 650 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம சேல் பண்ணுறோம். அதே மாதிரி புதுக்கோட்டை டு திருச்சி பைபாஸில் நம்ம முத்துரையான்பட்டியில் நம்ம ஏர்போர்ட் சிட்டியோட லேஅவுட்டோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நியர்பை சந்தை மதிப்பு அப்படின்றது இன்றைக்கி 1500லேருந்து 1800 வரை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ப்ரைஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் 1150 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் உங்கள்கிட்ட வெறும் 2,75,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்மள்ட்ட நீங்கள் லேண்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். கார்னர் ஃப்ளாட்டெல்லாம் மற்ற இடத்துலலாம் ரேட்டு ஹையாக வைப்பாங்க, நீங்கள் எல்லாமே ஒரே ரேட்டு சொல்கிறீங்களே சார், அது உண்மைதானா? ஆமாம் சார், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரே ரேட்டு தான். கார்னர் ஃப்ளாட் இருக்கு, இப்போ இருக்கு கார்னர் ஃப்ளாட்டும் நமக்கு அவைலபிள் இருக்கு. ஓகே சார், எல்லாமே ஒரே ரேட்டு தான். இப்போ நம்ம கஸ்டமர்ஸுக்கு ஒரே ரேட்டு தான். ஓகே சார், இன்னொரு டவுட் சார், எனக்கு 2.25 லட்சம் 2.5 லட்சமும் இல்லை சார், என்கிட்ட ஒரு 1 லட்சம் தான் சார் இருக்குது. இப்போ நான் ஃப்ளாட் வாங்கணும் சார், என்ன சார் என்ன பண்ணலாம்? அந்த 1 லட்ச ரூபா பணத்தை கொடுங்க, மீதி நாங்கள் பேங்க்கில் லோன் போட்டு கொடுக்குறோம். நம்மள்ட்ட பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்லேருந்து கவர்மெண்ட் பேங்க்லேருந்து எல்லாம் டைப்பில் இருக்காங்க. ஸோ ஒரு 70% வரை பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் லோன் உங்களுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். சார் வந்து சொன்ன மாதிரி இந்த 3 சைட்டையுமே நான் நேரில் போய் பார்த்துருக்கேன். இந்த 3 சைட்டுக்குமே என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு சைட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தான சைட்டு, தங்கமான சைட்டு. இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் தான். எப்படி வந்து சார் வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸில் தராரு அப்படிங்கிறத எனக்கு தெரில, அதை சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் எப்படி சார், அதாவது இப்போ நம்ம திருமயத்தில் சொன்ன சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஹைவேலேருந்து ரோட்டை விட்டு இறங்கினா நம்ம சைட்டு, அப்படி இருக்கப்போ இவ்வளோ கம்மி ப்ரைஸில் உங்களால் எப்படி சார் கொடுக்க முடியுது? நம்ம ஃபியூச்சர் ஸ்டார் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ந்து வரக்கூடிய நிறுவனம். ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம ப்ரைஸ் வந்து ஹைலைட்டாலாம் நம்ம பண்ணலை. ஸோ நியாயமான வேலையில் நம்பகமான முறையில் நடுத்தரமான மக்களும் நம்மள்ட்ட இடம் வாங்கி பயன்பெறணும் அப்படின்ற வகையில் தான் நம்ம இந்த ரேட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ எந்தெந்த சைட்டில் எவ்வளோ ஃப்ளாட் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது, எத்தனை ஃப்ளாட் போயிருக்குங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். நம்ம திருமயத்தில் சுபு கார்டன் லேஅவுட்டை பொறுத்தவரை ஒரு 40 plots அவைலபிளாக இருக்கும். 175 plotsல நியர்பை ஒரு 135 plots வந்து நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். இது பெருங்குடி லொக்கேஷனை பொறுத்தவரை டோட்டலாக 74 plots. அதில் 14 பிளாட்டில் ஒரு 3 பிளாட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். மீதி ஒரு 11 பிளாட்டுக்கு நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் ஒரு 60 பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட் சிட்டி அப்படின்றது மொத்தம் 140 பிளாட்டு. அதில் 25 பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணியாச்சு. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிளாட்ஸ் கிட்ட இருக்குது.
இப்போ இந்த வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க சார். அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார். ஓகே, நம்ம பெருங்குடி சைட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வர 28/6/2026 நம்ம சண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக் டே, ஒரு லான்ச் டேவாக நம்ம பிளான் பண்ணுறோம் நம்ம பெருங்குடி சைட்டில். உங்களுக்கு பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஒரு 10,000 நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம லீகலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனிலேருந்து பில் கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் பில் கொடுத்துருவோம். அடுத்து நம்மளோட லீகல் கிட், லீகல் புக் கொடுத்துருவோம். நீங்கள் எந்த லாயரை வச்சு நீங்கள் செக் பண்ணாலும் அவங்க ஒரு லீகல் ஒப்பீனியன் போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கான ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த பிக் டேல நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு பிக்கான ஆஃபர் தான். என்ன அப்படின்னு கேட்கும்போது திருச்சி டு சென்னை இல்லை அப்படின்னா திருச்சி டு கோயம்புத்தூர் உங்களுக்கான ஃப்ளைட் டிக்கெட் கம்பெனி சார்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. நம்மளோட 2 சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்திரப்பதிவு பட்டா அப்படின்றத நம்ம இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். நம்ம சுப்பு கார்டன்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமயம் பத்திரம். ஸோ அங்கே வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா அப்படின்றது நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் ஓப்பனிங் ஆஃபராக. அதே மாதிரி பெருங்குடியில் ஓப்பனிங் ஆஃபராக என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவும் நமக்கு திருமயம் பத்திரம் தான். ஸோ பத்திரப்பதிவு பட்டா இங்கேயும் நம்ம இலவசமாக பண்ணி கொடுக்குறோம். நம்மளோட 3வது ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஏர்போர்ட் சிட்டி புதுக்கோட்டை டு திருச்சி போகிற பைபாஸில். அங்கே வந்து என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது புதுக்கோட்டையோட மாநகராட்சி லிமிட்ல இருக்குது. ஏன்னா நம்ம வெள்ளனூர் வரையுமே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாநகராட்சி தான். ஸோ பத்திரம் எங்கன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை பத்திரம். ஸோ அது கஸ்டமர் ஆக உங்களுக்கு தான், அது நீங்கள் தான் அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். பட்டாவும் பார்த்தீங்கன்னா உங்களோட செலவு தான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அடுத்த கையோடய உங்களுக்கு வந்து பட்டா பெயர் மாற்றம் ஆகிடும். நீங்கள் நம்ம சைட்டெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம நிறுவனத்துலேருந்து இலவச வாகன வசதியும் பண்ணித்தரோம். சைட்டை வந்து பாருங்கள். நீங்கள் சைட்டை வந்து பார்க்குறதுனால எதுவும் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 100% உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நீங்கள் நீண்ட காலமாக நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதாவது ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், நீங்கள் புதுக்கோட்டை வந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். புதுக்கோட்டையில் வந்து நீங்கள் புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலுமே சாரே வந்து உங்களை பிக்கப் பண்ணி உங்களை சைட்டை காமிச்சு திருப்பி உங்கள் வீட்டிலே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வசதியும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே எதுக்குங்க வெயிட் பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டாரு, புதுக்கோட்டை சரௌண்டிங்கில் ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டாரு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரப்போகுது, சிட்டி எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாரு. தயவுசெய்து இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ளாட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஓப்பனிங்கே இன்னும் பண்ணலை. 15 ஃப்ளாட் வந்து கிட்டத்தட்ட வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. 3 ஃப்ளாட் வந்து, அதாவது ஓப்பனிங் ஃபங்க்ஷனே நெக்ஸ்ட் வீக் தான் சொல்கிறாங்க. ஆனால் 3 ஃப்ளாட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறதுனால தயவுசெய்து வெயிட் பண்ணாதீங்க. டிஸ்பிளேல தர அந்த நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக உங்களோட சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள். சார், நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ், அதாவது புதுக்கோட்டை சரௌண்டிங்னாவே சிங்கப்பூர், மலேசியா, அரபு கண்ட்ரிலலாம் இருப்பாங்க. நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம சைட்டை பார்க்கணும். என்கிட்ட 2 கொஸ்டின். அவங்கெல்லாம் சைட்டை பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கலாம்? 1. 2வது, அவங்க அங்கேருந்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சைட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்? சில இடங்கள்லாம் வந்து என்ஆர்ஐ கஸ்டமர்ஸுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரமாட்டேன்றாங்க, நிறையா ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ஆர்ஐ கஸ்டமர்ஸுக்கு லோன் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் சார். ஷூர். அதாவது இப்போ நீங்கள் சைட்டை வந்து இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். ஸோ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம கம்பெனியோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை நம்ம இந்த வீடியோ கீழே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம சுப்பு கார்டன் சைட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா 360 டிகிரியில் பனோரமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இருந்த இடத்துலேருந்தே நியர்பை நீங்கள் ஸ்வைப் பண்ணி நீங்கள் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது, உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் இங்கே லோக்கலில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சைட்டை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேமிலியில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களும் நேரில் சைட்டை வந்து பார்க்கட்டும். உங்கள் ஃபேமிலிக்கே இந்த சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, அங்கேருந்து நீங்கள் இங்கே எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கும்போது இங்கே லோக்கலில் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பேரில் நீங்கள் பத்திரம் பண்ணலாம். அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரம் அப்படின்றது இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ 2.0 நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி அப்டேட் ஆகிருக்கு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிறது ஃபாரினில் இருக்கீங்க. ஸோ உங்கள் எம்பசியில் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் லெட்டர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாம்போட உங்கள் எம்பசிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் அனுப்புவோம். அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரிக்காமல் அங்கே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இது நம்ம பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் லோக்கலில் உள்ள உங்கள் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க பேரில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து பேங்க் லோனுமே வந்து நீங்கள் என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்னாலும் சார், ஒரு சில இடங்களில் வந்து என்ஆர்ஐ கஸ்டமர்ஸுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த வாரெலாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதனால அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ஆர்ஐ கஸ்டமர்ஸுக்கு பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ரிஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே இருக்க யார் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, எனக்கு இங்கே அந்தளவுக்கு தெரிஞ்ச தெளிவான ஆள் இல்லைப்பா,
நான் என் பேரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கேருந்தே வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். சைட்டையும் அங்கேருந்தே பார்த்துக்க முடியும், ரிஜிஸ்ட்ரேஷனும் அங்கேருந்தே பண்ணிக்க முடியும். அதாவது இந்த மாதிரி ஒரு மனிதர்களை வந்து பார்க்குறது ரொம்ப கம்மி. ஒரு சில பேர் பொய் புரட்டோடு இருப்பாங்க. அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாரு. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து சொல்லேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அங்கேருந்தே பண்ணிக்கலாம்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் எக்ஸ்பென்ஸ் ஆகுன்றதை சார் சொல்லிடுறாரு. அது உங்கள் கையில் தான் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ ஓப்பனாக யாரும் பேச மாட்டாங்க. சார் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸாக இருக்கவங்க ஃபியூச்சர் நம்மளோட கஸ்டமராக ஆக போகிறாங்க. இவ்வளோ தகவலை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இவ்வளோ பொறுமையாக இந்த வெயிலில் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஃபைனலாக உங்களோட கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? நம் நிலம் நம் எதிர்காலம், வளம் தரும் சொத்துக்கள் வருங்கால தேவைக்காக உங்களோட நிலத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி.